இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்கிற செய்திகள் எல்லாம் கேட்டா நம்ம ஒரு நாகரிகமான உலகத்துலதான் வாழ்றோமா இல்ல காட்டுக்கு நடுவுல மிருகத்துக்கு நடுவுல வாழ்றோமான்ட்டு ஒரு சந்தேகம் வருது. ஏன்டா இவன் இப்படி பேசுறான்னு பாக்குறீங்களா? இன்னைக்கு காலையில ஒரு 17 வயசு பொண்ணு 12வது படிக்கிறா. அவளை பாலியல் வன்கொடுமை பண்ணி கழுத்தெல்லாம் உடைச்சு துண்டு துண்டா வெட்டி தூக்கி போட்டு போயிருக்காங்க. என்னடா இன்னைக்குதான் இப்படி நடக்குதுன்னு பாக்குறீங்களா? இல்ல, அதுக்கு 2 நாள் முன்னாடி மதுராங்கத்துல ஒரு 3 பேரு ஸ்கூல் பசங்க ஸ்கூல் முடிச்சு வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது 2 குடிகார நாய்ங்க அவங்களை இடிச்சு அதுல இருக்கிற ஒரு பொண்ணை கற்பழிச்சு சின்ன பின்னமாக்கி இருக்கானுங்க. என்னடா இது மாதிரி நியூஸ் வந்துகிட்டே இருக்குன்னு பார்த்தா அதுக்கு 3 நாள் முன்னாடி கோயம்புத்தூர்ல ஒரு பொண்ணை கார்ல கிட்னாப் பண்ணி கெடுத்து அடிச்சு மூஞ்செல்லாம் உடைச்சு அமைச்சிருக்கானுங்க. இப்படி சொல்லிக்கிட்டே போலாங்க. நாமக்கல்ல ஒரு 7 வயசு குழந்தைய கொண்டிருக்கானுங்க. கிருஷ்ணகிரியில ஒரு 70 வயசு தாத்தாவை அடிச்சு கொண்டுட்டு 60 வயசு கிழவிய ரேப் பண்ணிருக்கானுங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம் நினைக்கிறீங்க? நம்ம நாட்டோட சட்டம் சரியில்லைங்க. கொடுக்கற தண்டனை சரியில்லை. கொடுக்கற தண்டனை ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா ஒவ்வொருத்தனுக்கும் பயம் இருக்குங்க மனசுல. அந்த பயம் இல்லாம போயிடுச்சு. எப்படிப்பட்ட தண்டனை கொடுக்கணும்னா அதை நினைச்சாலே அவன் ஈரக்கொள்ளலாம் நடுங்கணும். அந்த மாதிரி ஒரு தண்டனை கொடுத்தாதான் இந்த மாதிரி கிரைம்ஸ் எல்லாம் நடக்காது. அந்த கோயம்புத்தூர்ல ஒரு பொண்ணை கிட்னாப் பண்ணி கற்பழிச்சானுங்க இல்லையா? அவங்களுக்கு என்ன தண்டனை கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆயுள் தண்டனை. இவங்களுக்கெல்லாம் எதுக்குங்க ஆயுள் தண்டனை கொடுக்கணும்? வருஷம் ஃபுல்லா சாப்பாடு போட்டு வாழ்க்கை ஃபுல்லா வாழ வைக்கிறக்கா? இவங்களுக்கெல்லாம் ஸ்பாட்லயே மரண தண்டனை கொடுத்தா அடுத்தவனுக்கு ஒரு பயம் வரும் இல்லையா? அவன் அடுத்த வாட்டி அதை பண்ண மாட்டான், அதை யோசிக்கிறவனா அதை செய்ய மாட்டான் இல்லையா? ஏன் நம்ம கவர்மெண்ட் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் முன்னுரிமை கொடுத்து அவங்களுக்கு ஒரு முடிவை கெட்ட மாட்டேங்குதுன்ட்டு இன்னைக்கு வரைக்கும் தெரியல. இந்த மாதிரி கொடூரத்துக்கெல்லாம் விசாரணை தேவையில்லைங்க, தண்டனை தான் தேவை. அந்த தண்டனை ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு பாடமா இருக்கணும். அவ அடுத்த வாட்டி அதை யோசிக்கணும். ஐயோ நம்ம இதை பண்ணா நம்ம வாழ்க்கை போயிடுமேன்ட்டு அந்த மாதிரி ஒரு தண்டனை இந்த கிரிமினல்களுக்கு எல்லாம் கொடுக்கணும் கண்டிப்பா. இதெல்லாம் நடக்கிறதுக்கு முதல் காரணம் ஒழுக்கம் இல்லாமை. ஒழுக்கம் இல்லாம எப்படிங்க வருது? ஸ்கூல்லயே அதை சொல்லி கொடுக்கணும். உதாரணத்துக்கு ஜப்பான்ல கல்வியோட ஒழுக்கத்தை தான் ஃபர்ஸ்ட் கத்து கொடுப்பாங்க. ஒரு குப்பை இருந்தா எப்படி உள்ள போடணும், ஒரு பெரிய ஆளுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும், யார்கிட்ட எப்படி பேசணும், பெண்களை எப்படி பார்க்கணும்னு தான் சொல்லி கொடுக்குறாங்க. அந்த மாதிரி தமிழ்நாட்டிலயும் சொல்லி கொடுக்கணும் ஸ்கூல்ல அடிப்படையா. இதே சிங்கப்பூர் போனீங்கன்னா கடுமையான சட்டம் இருக்கு. அதனாலதான் அந்த ஊரும் சுத்தமா இருக்கு. அந்த ஊர்ல கிரைம் ரேட்டும் கம்மியா இருக்கு. ஏன்னு கேக்குறீங்களா? ஒரு பெண்ணை தப்பா பார்த்தாலோ ஈவ் டீசிங் பண்ணாலும் நடு ரோட்ல ட்ரெஸ்ல கழட்டி அந்த இடத்துலயே அடிப்பாங்க. அதனாலதான் அந்த ஊர் இன்னைக்கும் சுத்தம்ன்ற பேர்லயும் இருக்குது, சட்ட ஒழுங்குலயும் முதன்மையா இருக்குது. இத மாதிரி எத்தனையோ நாடுகள் இருக்குது. ஆனா எல்லா நாடு கிட்ட இருந்தும் என்னென்ன இருக்குன்னு பார்த்து நம்ம தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரோம். ஆனா அவங்க கிட்ட என்னென்ன சட்டங்கள் பெஸ்டா இருக்குன்னு பார்த்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தா தமிழ்நாடோட வளர்ச்சியும் நல்லா இருக்கும், நம்ம மக்களும் ரொம்ப சேஃப்டியா இருப்பாங்க. இதே மாதிரி டெய்லி ஒரு கொடூரத்தை நம்மளால கேட்டுட்டு இருக்க முடியாது. நான் சொன்னதெல்லாம் இந்த ஒரு வாரத்துக்குள்ள நடந்ததுங்க. இத மாதிரி அப்ப எத்தனை நாள் என்னெல்லாம் நடந்துட்டு இருக்குது? இந்த மீடியாக்கள்லாம் நம்மளுக்கு இதை காட்டுறதே கிடையாது. ஏன்னா இப்போ தேவை அவங்களுக்கு எலெக்ஷன்ல வர டிஆர்பி, இதை தான் அவங்க முக்கியமா பாக்குறாங்களே தவிர இந்த விஷயத்தெல்லாம் அவங்க கண்டுக்கிறதே கிடையாது. இந்த விஷயம் பெருசானது காரணமே காலையில கொடுத்த ஒரு பிரஸ் மீட்டால தான். அந்த பிரஸ் மீட்டால தான் நிறைய விஷயம் இப்ப வெளியே தெரிய வந்திருக்கு. இந்த ஒரு வாரத்துல இவ்வளவு கதை நடக்குதுன்னா தமிழ்நாட்டுல எவ்வளவு கதைகள் நடந்துட்டு இருக்குது, எவ்வளவு கதைகளை மறைக்கிறாங்கன்னு பாத்துக்குங்க. இத்தனை கோடி மக்கள் வாழ்ற இந்த இந்தியால ஒரு ஓட்டர் ஐடிய 3 மாசத்துல திருத்தி கையில கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் பண்ற நம்ம இந்திய கவர்மெண்டால ஏங்க ஒரு அடிப்படை ஒழுக்கமான இந்த விஷயத்த ஸ்கூல்ல இருந்தே சொல்லி கொடுக்கணும்னு ஒரு சட்டம் கொண்டு வர மாட்டேங்கிறாங்க? ஏன்னா சொல்லி கொடுத்துட்டாலே உலகத்துல நடக்கிற பாதி பிரச்சனை தானா நின்னு போயிடும். ஆனா அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவை பிரச்சனை. அப்பதான் அவங்களால அரசியல் பண்ண முடியும், ஆதாயம் பார்க்க முடியும், சம்பாதிக்க முடியும், நம்மள அடிமையாவே வச்சிருக்க முடியும். 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஓட்டுக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டு 5000 கோடி சம்பாதிச்சிட்டு போறாங்க. இந்த 1000 ரூபாய் வாங்குறதால நம்ம வாழ்க்கையை எவ்வளவு பின்னாடி போகுதுன்ட்டு நம்ம யாருக்கும் தெரியறது இல்ல. ஏன்னா இந்த கவர்மெண்ட் நம்மள முட்டாளவே வச்சிருக்க நினைக்குது. ஏன்னா அப்பதானே அவங்க சொல்றதுக்கெல்லாம் நம்ம தலையாடிக்கிட்டு இருப்போம். இன்னும் நம்ம வாழ்க்கையில எவ்வளவு கொடுமைகள் எல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குன்னு தெரியல. இன்னைக்கு தூத்துக்குடியில நடந்த விஷயம் போராட்டமா வெடிச்சிருக்கு. அந்த மக்கள் நடு ரோட்ல நின்று ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த குலகாரனை பிடிச்சி இமிடியேட்டா தண்டனை கொடுக்கணும்ட்டு. இந்த தண்டனை எப்படி இருக்கணும்னா மத்தவன் அதை யோசிச்சாலே அவன் உயிர் போனோம். அவனோட ஆண் உறுப்பை கட் பண்ணி அதுக்கப்புறம் அவனுக்கு மரண தண்டனை கொடுக்கணும். இந்த மாதிரி ஒரு தண்டனையை கொடுத்தா எவனும் இதை பத்தி ஒரு துளி கூட யோசிக்க மாட்டான்.